அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாய உடவியலாளர் இராமிதர் இணைகின்றார். வணக்கம் இராமிதரன். வணக்கம் அன்புறவுக்கு நேர வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் 2 முக்கியமான விடயங்களை பார்ப்போம். ஒன்று, கோட்டாபய ராஜபக்ஷனுடைய கைது தொடர்பான விடயம். அது மட்டும் இல்லாமல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சாலை அவர்களுடைய விடயம் தொடர்பாக பார்ப்போம். முதலில் கோட்டாபய ராஜபக்ஷவுடைய விடயத்தை பார்ப்போமாக இருந்தால், இராமிதரன், பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று நீதிமன்றத்தை நாடியதும் அந்த மனு பிற்போடப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியையும் கூட நாங்கள் பார்த்திருந்தோம். இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அவர் விரைவில் கைது செய்யப்படலாம் என்று கூட கூறப்படுகின்றது. இந்த நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்றதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? உண்மைதான். கோத்தபாய ராஜபக்ஷ உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுடைய இறுதி முடிவிடமாக கோத்தபாய ராஜபக்சவில் அந்த விசாரணைகள் நிலைகுத்தி நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் கோத்தபாய ராஜபக்ஷ தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்வதை தடை செய்ய கோரி நீதிமன்றத்தை நாடியிருந்தார். அந்த நீதிமன்றத்திலே அவர் அது தொடர்பான ஒரு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலைமையில 24ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணையிடப்பட்டது. இந்த நிலையில் 24ஆம் தேதியும் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கோத்தபாய ராஜபக்ஷ தரப்பிலே மேலதிகமாக சில சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டதாக செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதை அடுத்து அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று மீண்டும் வருகின்ற ஜூலை 4ஆம் தேதிக்கு அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது விசாரணை. ஆகவே கோத்தபாய ராஜபக்ஷவை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்ய அனுமதிப்பதா இல்லை கைது செய்ய தடை விதிப்பதா என்பது தொடர்பாக நீதிமன்றம் ஒரு உறுதியான முடிவெடுக்காத ஒரு நிலைமையிலே அந்த வழக்கு விசாரணை 4ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நீதிமன்றத்திலே தஞ்சம் மூத்த கோத்தபாய ராஜபக்ஷவை அந்த நீதித்துறை காப்பாற்றுமா இல்லை கைவிடுமா என்கின்ற ஒரு நிலைதான் இப்போது ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக மாறி இருக்கின்றது. இராமிதரன், கோட்டாபய ராஜபக்ஷனுடைய கைது தொடர்பாக பார்க்கும் பொழுது பலவிதமான கேள்விகள், கருத்துக்கள் எல்லாம் அங்கே தெற்கிலங்கையில் முன்வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது அனுரகுமார திசாநாயக்கனுடைய இந்த அணுகுமுறையை பார்க்கும் பொழுது ஏதோ உடனடியாக கோட்டாபய ராஜபக்ஷவை கைது செய்யலாம் என்று கூறினாலும் வருகின்ற செய்திகளை கேட்கும் பொழுது உடனடியாக கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் இவர்களும் ஒரு தந்திரமாக இதை கையாள வேண்டும் என்று அனுரகுமார திசாநாயக்கனுடைய அணுகுமுறை இருக்கின்ற என்று கூறுகிறார்கள். அவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்களா? உண்மையில இந்த விடயத்திலே அரச தரப்பில் இருந்தோ இல்லை நீதிமன்ற அடிப்படையிலோ கோத்தபாய ராஜபக்ஷ விரைவிலே கைது செய்யப்பட போன்றார் என்ற எந்த ஒரு விடயங்களும் முன்வைக்கப்படவில்லை. ஏற்கனவே கோத்தபாய ராஜபக்ஷ தொடர்பான வேறு விடயங்கள், அதோடு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அதற்கான விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக கோத்தபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தபோது அவருடைய செயலாளராக இருந்தவரோ அவர் இரட்டை சம்பளம் எடுத்தார் என்ற ஒரு அடிப்படையிலே அந்த விடயம் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார். அதே போன்று வேறு சிலரும் கோத்தபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதிகளிலே இடம்பெற்ற நிர்வாக முறைகேடுகள் தொடர்பான விடயங்களிலே கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ஆகவே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விடயத்தோடு மட்டும் கோத்தபாய ராஜபக்ஷ இலக்கு வைக்கப்படவில்லை. அவர் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற நிர்வாக ஒரு முறைகேடுகள் இல்லை நிதி மோசடிகள் தொடர்பான விடயங்களோடு தொடர்பட்டும் அவர் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே அந்த நடவடிக்கைகள் சுரேஷாலே கைது செய்யப்பட்டது, அவர் பயங்கரவாத தடை சட்டத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் முக்கியமாக அந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலிலே ஒரு மனித வெடிகுண்டாக செயற்பட்ட ஒருவர் அரசரப்பு சாட்சியாக மாறி கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிராக வலுவான சாட்சியம் வழங்கியிருப்பதாக வெளிவந்த செய்திகள், இப்படியான விடயங்கள்லாம் கோத்தபாய ராஜபக்ச இந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்கின்ற நிலைமையை அது பரபரப்பை ஏற்படுத்தியது. அது மாத்திரமல்லாது கோத்தபாய ராஜபக்ச மீதான பயணத்தடை இன்னும் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியது. நீதிமன்றத்தின் ஊடாக இந்த அரசாங்கம் இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணைகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி
கோத்தபா ராஜபக்ச மற்றும் ஒரு இராணுவ அதிகாரி ஒருவர் நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்குமாறு நீதிமன்றத்தை நாடி இருந்தது. அதையடுத்து நீதிமன்றம் அந்த இருவரையும் நாட்டை விட்டு வெளியேற முடியாது என்கின்ற வகையிலே தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆகவே அந்த விடயம் மேலும் கோத்தபாய கைது விடயத்தை மேலும் ஒரு ஒரு பரபரப்பான நிலைமையை கொண்டு வந்தது என்றால், நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்காக நீதிமன்ற தடை உத்தரவை அரசாங்கம் பெற்றுக்கொண்டது. அடுத்தது அவர் கைதுதான் என்கின்ற ஒரு நிலைக்கான ஒரு முன்னாயத்தமாகத்தான் அந்த விடயம் பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று வரை கோத்தபாய ராஜபக்சவை கைது செய்யக்கூடிய ஒரு முன்னெடுப்புகள் இல்லை. அதே நேரத்தில் சமாந்தரமாக நீதிமன்றத்திலே அவர் தன்னை நீதிமன்ற நடவடிக்கையின் ஊடாக தன்னுடைய கைதை குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் என்ற முனைப்போடு அவர் தீவிரமாக செயலாற்றி வருகின்றார். ஆகவே அரசாங்கம் தொடர்ச்சியாக கூறி வருகின்றது, இந்த விசாரணை எந்தவித அரசியல் நெருக்கடிகளும் இல்லாமல், அரசியல் தலையீடு இல்லாமல் சுயாதீனமான முறையிலே இடம்பெற்று வருகின்றது. அதன் அடிப்படையிலே அதோடு சம்பந்தப்பட்டவர்கள் எவராக இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். அதில் எந்தவித மாற்று கருத்துக்கு இடமும் இல்லை. இதில் யாரையும் திட்டமிட்டு சிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை. இதோடு உண்மையாக தொடர்புபட்டவர்கள் எவருமே தப்பித்து விட முடியாது என்கின்ற ஒரு விடயத்தை தான் அரசு தரப்பிலே தொடர்ச்சியாக கூறி வருகின்றார்கள். ஆகவே வெளிப்படையாகவே தற்போதைய வழக்கு விசாரணைகளை வெளிவருகின்ற தகவல்களை விட அந்த தாக்குதல் நடைபெற்ற அந்த நொடிப்பொழுதிலிருந்தே வலுவாக நம்பப்படுகின்ற ஒரு விடயம் கோத்தபாய ராஜபக்சவனுடைய வெற்றிக்காகத்தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றது. அதற்காகத்தான் மிகப்பெரிய ஒரு இரத்த களறு ஏற்படுத்தப்பட்டு 270க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தும் 500க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயங்களுக்கு உள்ளாகியும் நாட்டிலே ஒரு முதல் முறையாக ஒரு பயங்கரவாத தொடர் குண்டுவெடிப்புகள், ஒரு மனித வெடிகுண்டு தாக்குதல்களா அந்த சம்பவம் அரங்கேற்றப்பட்ட விடயம் என்பது அதை மையமாக வைத்துதான் பார்க்கப்பட்டு வருகின்றது. ஆகவே அரசாங்கம் உண்மையிலே ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட விடயமாக இருக்கட்டும், அவர்கள் எதுவுமே அவசரப்பட்டு இந்த விடயங்களை செய்வதாகவோ, இல்லை சில செய்திகளை சில தரப்புகளுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவோ, இல்லை ஒரு மேம்போக்குத்தனமாக இந்த கைது நடவடிக்கைகளின் ஊடாக சில விடயங்களை மூடி மறைக்கவோ, இல்லை திசை திருப்பவோ அவர்கள் இந்த விடயங்களை கையாளுவதாகவோ கருதக்கூடியதாக இல்லை. ஆனால் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விவகாரத்தை, அந்த விசாரணையை அவர்கள் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தல் நேரத்திலேயே கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்டவர்களுக்கு அவர்கள் வாக்குறுதி வழங்கினார்கள். தாங்கள் வந்து இத்தனை நாட்களுக்குள்ளாக இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விசாரணையை தீவிரப்படுத்தி உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்துவோம் என்று அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே அவர்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுடனான விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு 2வது ஆண்டு நெருங்குகின்ற நேரத்தில் தான் ஓரளவு இந்த விடயங்கள் ஒரு பரபரப்பான கட்டத்தை அடைந்திருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் ஒரு ஒரு நிதானமான போக்கிலே இந்த விடயங்களை கையாண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த நல்லாட்சி அரசாங்கம் வந்தவுடன் ஒரு திடுதிப்பென அந்த கைதுகள் இடம்பெற்றது. ராஜபக்சே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையிலே விடுவிக்கப்படுகின்ற சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றது. அப்படியாக அல்லாமல் இவர்கள் இந்த விடயங்களை நிதானமாக கையாண்டு வருவதை அவதானியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே கோத்தபாய ராஜபக்ச உண்மையாக இதிலே சம்பந்தப்பட்டவராக இருந்தால் அவர் அதிலிருந்து தப்பித்து விடவே முடியாது என்பதைத்தான் நாங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. மற்றது கோத்தபாய ராஜபக்ச இவ்வளவு தூரம் முன்கூட்டியே முண்டி அடித்துக் கொண்டு நீதிமன்றத்தில் தஞ்சம் அடைந்தது ஒருவேளை அவருக்கு தான் இதிலே உண்மையான குற்றவாளி என்பது அவருக்கு ஓரளவு உணர்ந்து கொண்டதன் அடிப்படையில் தான் அவர் இந்த விடயத்தை நீதிமன்றத்தை நாடினாரோ என்று சிந்திக்க தோன்றுவோம். உண்மையிலே அவர் மடியிலே கனமில்லாவிட்டால் வழியிலே பயமில்லை என்பதை போன்று அவருக்கு அவ்வாறான ஒரு அச்சம் இல்லை என்று சொன்னால் இந்த விசாரணையை நேர்மையாக எதிர்கொள்ள முடியும். ஆகவே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான தடுப்பு காவல் என்பதை விட உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தோடு தனக்கு தொடர்பு இல்லை என்பதை கோத்தபாய ராஜபக்சனுடைய மனச்சாட்சி கூட ஏற்றுக்கொள்ள மறுப்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் அவர் நீதிமன்றத்திலே தஞ்சமடைந்த விடயத்தை நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே அந்த வகையிலே நீங்கள் கேட்ட கேள்விக்கான நேரடியான பதிலாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், அன்றோமர திசாநாயக்க அரசாங்கம் விசாரணைகளுடைய போக்கிலே நிதானமாக செல்கின்றது. ஆனால் அந்த விசாரணை எந்த நேரத்திலுமே தன்னை
நெருங்கி வரலாம். அந்த ஆபத்தினுடைய தன்மையை உணர்ந்ததால் தான் அவர் நீதிமன்றத்திலே கோத்தபாய தஞ்சமடைந்திருக்கின்றார் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள முடியும். இதே நேரத்தில் ராமதரன், இப்போ இந்த முக்கியமான சாட்சியமாக இருக்கின்றவர் சுரேஷ் சாலை அவருடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். அவர் இப்பொழுது இருதய நோய், அதாவது மாரடைப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் வைத்தியசாலையில் அவசர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற விடயங்கள் கூற வருகின்றது. உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க கைது செய்த பொழுது எவ்வாறு அந்த ஒரு கதையை சோடித்தார்கள், அல்லது இதுக்கு பின்னணியில் வேறு ஏதாவது என்றால் இவருடைய சாட்சியம் தொடர்பாக நிறைய தகவல்கள் ஏற்கனவே எடுக்கப்பட்டது என்ற விடயங்கள் கூறும் பொழுது இதை எவ்வாறு கையாளுகிறார்கள், இதனுடைய பின்னணியை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? உண்மையிலே ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கின்ற நேரத்திலே அவர் திடீரென சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு ஒரு உடல்நல பாதிப்பு உள்ளான நிலையிலே அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையை அனுமதிக்கப்பட்டார். அங்கும் அவர் ஒரு தொடர்ச்சியாக ஒரு தன்னுடைய உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார். அதாவது விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க மறுத்து அவர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார். இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் அவருக்கு திடீரென ஒரு மாரடைப்பு நெஞ்சு வலி ஏற்பட்டதாகவும், அது தொடர்ச்சியாக ஒரு தொடர் நெஞ்சு வலியாக அது இருந்த நிலையிலே அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலே அதிவிசேட மருத்துவ கண்காணிப்புக்கு அவர் உட்படுத்தப்பட்டு மருத்துவர்கள் பரிசோதித்ததாகவும், அவருக்கு இருதய நோய் பாதிப்பு இல்லை ஒரு இது தொடர்ச்சியாக நெஞ்சு வலி ஏற்பட்டதற்கான விடயங்கள் மருத்துவ ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டதாகவும், இதையடுத்து அவர் ஒரு ஒரு அதிவிசேடமான மருத்துவ கண்காணிப்புக்குள் அவர் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு விடயம் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது. மேற்கொண்டு அதனுடைய உண்மைத்தன்மைகள் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அவரும் இதே போன்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றி வைத்தியசாலையிலே சென்று அங்கிருந்து அந்த அதை வரப்பிரசாதமாக பயன்படுத்தி அவர் புனையிலே வெளிவரக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் அவருடைய விவகாரம் என்பது வேறு. அவர் ஒரு சாதாரண நிதி குற்ற சம்மதத்தோடு அவருடைய மனைவி லண்டனுக்கு சென்றபோது அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்து அவருடைய தனிப்பட்ட பயணத்துக்காக அரச நிதியை பயன்படுத்திய குற்றச்சாட்டாக ஒரு நிதி முறைகேடு என்ற அடிப்படையிலான ஒரு வழக்கு தான் ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்பட்டது. ஆனால் சுரேஷ் சாலை அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் என்னதான் நாடகம் ஆடினாலும் அவரினால் பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய அந்த பிரிவுகளின் கீழ் அவர் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்று ஒரு மாலை தான் இந்த விடயம் பரபரப்பாக வெளிவந்திருக்கிறது. உண்மையாக அந்த அரச தரப்பிலே இது தொடர்பாக சொல்லப்படுகின்ற விடயங்கள் என்ன, அந்த விடயங்கள் தொடர்பாக இன்னும் தகவல் அறியக்கூடியதாக இல்லை. ஆகவே நாளை தான் அதனுடைய உண்மை தன்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதனுடைய பின்னணி அரசாங்கம் இந்த விடயத்தை எப்படி கையாளப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அவர்கள் ஏற்கனவே வெளிப்புற அழுத்தங்கள் எதையுமே கவனத்தில் எடுக்காது சுரேஷ் சாலை அவர்களை மருத்துவ கண்காணிப்பிலே வைத்து அந்த விசாரணைகளுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அரச தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக குற்றச்சாட்டப்படுகின்ற விடயம் சுரேஷ் சாலை உள்ளே இருப்பதன் ஊடாக அவர் வாயை திறந்தால் யார் யார் சட்டத்தின் பிடியில் சிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு உள்ளாவார்களோ அவர்கள் வெளியே இருந்து பதற்றமாகி இந்த விடயங்களை ஒரு பரபரப்பாகி கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அரச தரப்பிலிருந்து இப்ப இன்றைய தினம் கூட அவ்வாறான ஒரு கருத்து அரச தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே சுரேஷ் ஆலைவுக்காக வெளியே போராட்டத்தை நடத்துபவர்களோ இல்லை அந்த விடயத்தை ஒரு அரசியல் பரபரப்பாக மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதோடு சம்பந்தப்பட்டவர்களாகத்தான் இருக்க முடியும் என்ற ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்படும். அதே நேற்றைய தினம் செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்றத்திலே உரையாற்றுகின்ற போது கூட இந்த விடயத்தை அவர் தொட்டு சென்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கூடியதாக இருந்தது. புதிய ஹம்மன் பிளவுக்கும் இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலோடு நேரடியாக தொடர்பு இருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாட்டை செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் எழுப்பி இருக்கின்றார். ஏனால் சுரேஷ் ஆலைவுக்காக அவர் அளவுக்கு அதிகமாக இறங்கி அவர் இந்த போராட்டங்களில் ஈடுபடுவதும் அந்த விடயத்தை ஒரு பரபரப்பானதாக மாற்ற முற்படுகின்ற விடயங்களை அவதானிக்கின்ற போது ஒருவேளை அவருக்கும் இதிலே சம்பந்தம் இருக்குமோ என்று செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார். ஆகவே அரசாங்கம் கூறுவதை போன்று
வெளியே இருப்பவர்கள் இப்ப கோத்தபாய ராஜபக்ச நீதிமன்றத்தில் தஞ்சமடைந்ததாக இருக்கட்டும், விமல் வீரவன்ச உதயகம்மன் பிள்ளை தரப்பினர் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்ததாக இருக்கட்டும், இல்லை ஊடக சந்திப்புகள் மூலமாக அரசாங்கத்துக்கு எதிராக நெருக்கடிகளை கொடுக்க முற்படுவதாக இருக்கட்டும், இந்த அத்தனை நடவடிக்கைகளுமே இந்த சுரேஷ் சாலே விசாரணை சரியான திசையிலே முன்னெடுக்கப்பட்டால் எவரவர் அடுத்ததாக விசாரணை வலயத்திலே இலக்கு வைக்கப்படுவார்கள் என்கின்ற நிலை ஊகிப்பவர்கள் தாங்களாகவே தங்களுக்காகவே அவ்வாறான போராட்டங்களை முன்னெடுத்து அரசாங்கத்தினுடைய விசாரணைக்கு இடையூறாக செயற்பட்டு வருகின்றார்கள் என்ற விடயத்தை அரசு தரப்பில் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றது. அதே நேரத்தில் கிறிஸ்தவ சமூகத்தின் சார்பிலும் அவ்வாறான குற்றச்சாட்டு ஆரம்பத்தில் முன்வைக்கப்படுகின்றது. தயவு செய்து விசாரணை சுமூகமாக முன்னெடுப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள், அரசியல் காரணங்களுக்காக இதை திசை திருப்பி விசாரணை குழப்பி விடாதீர்கள் என்பதாக அவர்களும் கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். இப்படியான நேரத்தில் தான் அரசாங்கம் இந்த விடயத்திலே வெளிப்புற அழுத்தங்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அதை எந்த விதத்திலுமே சுரேஷ் சாலையினுடைய விவகாரத்திலே செல்வாக்கு செலுத்திவிட முடியாத அளவுக்கு அந்த விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார். ஆனால் சுரேஷ் சாலை ஒத்துழைக்க மறுப்பது, அவர் தொடர்ச்சியாக உணவு உட்கொள்ள மறுப்பது, தான் தன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை தான் சாகும் வரை இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஈடுபடுவேன் என்று உறுதியாக நிற்பது, அதையும் தாண்டி அரசாங்கம் அவருக்கு மருத்துவ ரீதியாக அவருக்கான அந்த திரவ பானங்களின் ஊடாக அவருக்கு அவருடைய உடல்நிலையை பேணக்கூடிய வகையில இல்லை மேம்படுத்தக்கூடிய வகையிலான உட்செலுத்துகைகளை அரசாங்கம் மருத்துவ ரீதியாக செய்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றது. ஆகவே அரசாங்கம் சுரேஷ் சாலைவனுடைய உயிரை பாதுகாத்து கொண்டு அவரிடமிருந்து முழுமையான தகவல்களையும் சாட்சியங்களையும் திரட்ட வேண்டும் என்பதிலே அவர்கள் குறியாக இருப்பதை நாங்கள் இவ்வாறான நடவடிக்கை மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. சுரேஷ் சாலைவுக்கு ஒருவேளை அவருடைய உயிருக்கு ஏதாவது ஒன்று நடக்குமாக இருந்தால் அது சுரேஷ் சாலை சார்ந்த தரப்பினரால் தான் அது ஏற்படுத்தப்படும், இல்லை அது அவர்களுக்குத்தான் நன்மையாக முடியுமே தவிர அரசாங்கம் இந்த விடயத்திலே ஒரு தொடர்புபட்டதாக நாங்கள் கருதிவிட முடியாது. ஆகவே சுரேஷ் சாலையினுடைய விசாரணை சரியான திசையிலே முன்னெடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே அவர்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளின் ஊடாக இந்த விடயத்தை முன்னகர்த்துவதில் இந்த அரசாங்கம் அதி தீவிரமாக செயல்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. ஒத்துழைக்க மறுக்கிறார் என்று நீங்கள் கூறும் பொழுது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடத்திய இனப்படுகொலையில் கடந்த 20 ஆண்டுகள் ராஜபக்ஷக்களுடைய ஆட்சி இருந்த பொழுது சுபபோகத்தை அனுபவித்து மகிழ்ச்சியை அனுபவித்து வந்தவர்கள் இவர்கள். இப்பொழுது தங்களுக்கு இந்த விடயம் மாறி இருக்கின்ற, அதாவது கர்மா என்று சொல்வார்கள், மாறி இருக்கின்ற பொழுது இந்த விதமான நாடகங்களை எல்லாம் அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறும் பொழுது சுரேஷ் சாலை அவர்களுடைய துணைவியார், அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது, அதிகாரிகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விதத்தில் அவருடைய கருத்து இருக்கின்றது. மாரடைப்பு வந்திருக்கின்றது, இவருடைய உடல்நிலை மிகவும் ஒரு கவலைக்கிடமாக இருக்கின்றது என்றும் அவருடைய மனைவியார் ஊடகத்துக்கு கூறியிருக்கின்றார். உண்மையான இது நிலைமை என்ன? இந்த மனைவியாருடைய இந்த செய்தி என்ன செல்ல வருகின்றார் இலங்கையில் மக்களுக்கு? உண்மையிலே சுரேஷ் சாலைவனுடைய மனைவி கூட உதயகம்மன் பில சரத் வீரசேகர போன்ற தரப்பினரால் தான் கையாளப்பட்டு வருவதாகத்தான் சொல்லப்பட்டு வருகின்றது. உண்மையிலே அவர்கள் அப்பாவியாக இருக்கலாம். ஏற்கனவே நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில கூறியதை போன்று அவருடைய தாயாரோ அவருடைய மனைவி அவருடைய குடும்பத்தினரோ உண்மையிலே அவர்களுக்கு சுரேஷ் சாலை என்றால் சுரேஷ் சாலை தனிப்பட்ட ரீதியாக ஒரு விடயத்துக்காக அவர் இந்த விடயத்திலே ஈடுபடவில்லை. அவர் சார்ந்திருக்கக்கூடிய ராஜபக்சேக்களுடைய உச்சபட்ச நம்பிக்கைக்குரிய ஒருவராக இருந்து கொண்டுதான் அவர் இந்த விடயங்களை நடத்தி இருக்கின்றார். சாட்சியங்களை மறைத்தது, ஏற்கனவே சர்வதேச புலனாய்வாளர்களினால் இலங்கையிலே இப்படியான ஒரு தாக்குதல் இடம்பெறப் போகின்றது என்று சொல்லப்பட்டது, அந்த விடயங்களை எல்லாம் மூடி மறைத்து இது தொடர்பாக அரசாங்க மட்டத்திலே எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்க விடாமல் தடுத்தது. என்றால் அப்போது ராஜபக்சேகள் அதிகாரத்திலே இல்லை, நல்லாட்சி அரசாங்கம் தான் அதிகாரத்திலே இருந்தது. அவர் நல்லாட்சி அரசாங்கம் அதிகாரத்திலே இருந்த போது புலனாய்வு துறையினுடைய ஒரு ஒரு உயர் பிரதானியாக இருந்தவரன் சுரேஷ் சாலை. அதே நேரத்திலே அவர் அந்த நேரத்திலே நான் நினைக்கிறேன் நாட்டை விட்டு வெளியே ஒரு இடத்துல இருந்து கொண்டுதான் இதை ஒழுங்கமைத்திருக்கின்றார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், இராணுவ ரீதியாக புலனாய்வு ரீதியாக இருக்கப்படுகின்ற அவர்களுடைய நிழலுக்கு கூட அவர்களுடைய நடவடிக்கைகள் தெரியாது. அவர் என்ன செய்ய போகின்றார்கள், என்ன
செய்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது அவருடைய குடும்பத்தாருக்கு இதையெல்லாம் சொல்லித்தான் அவர் செய்தார் என்று நாங்கள் கருதிவிட முடியாது. ஆகவே குடும்பத்தாரை பொறுத்தவரையிலே அவர் ஒரு அப்பாவியாக இவர்கள் நம்புகின்றார்கள். அந்த வகையிலே அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை ஊடக சந்திப்புகள் ஊடாக தங்களுக்கு ஒரு ஒரு பரிதாபத்தை, ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக சுரேஷ் ஆலையை ஒரு வகையில விடுவித்து விட முடியுமா? இல்லை இந்த சிறை நெருக்கடிகளில் இருந்து அவரை விடுவித்து விட முடியுமா? என்கிற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் நாங்கள் இதை பார்க்க முடியும். ஆகவே அந்த வகையில் தான் அவர்கள் வந்து அரசாங்கம் சுரேஷ் ஆலையினுடைய உடல்நிலை மிக மிக இன்று அவருக்கு தொடர் நெஞ்சுவலி ஏற்பட்ட செய்திக்கு பின்னர் தான் மருத்துவமனையில பார்த்ததற்கு பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிற போதுதான் அவர் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். அதாவது அவர் மிக மோசமான உடல்நல பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார். இந்த அரசாங்கம் சுரேஷ் ஆலை தன்னுடைய கணவர் சுரேஷ் ஆலை அவர்கள் உயிரிழப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் அங்கே முன்வைத்திருக்கிறார். சரியான முறையில் அவர்கள் மருத்துவ ரீதியாக ஒத்துழைப்பு வழங்கவில்லை. இவர்கள் பாராளுமன்றத்திலே இல்லை அரசு தரப்பிலே கூறப்படுகின்ற செய்திகளுக்கும் மருத்துவமனை நிலவரத்துக்கும் மாறுபட்ட நிலைப்பாடு காணப்படுகின்றது. ஆகவே சுரேஷ் ஆலையினுடைய மருத்துவ சிகிச்சைகளை பார்வையிட்டு வருகின்ற மருத்துவர்களுக்கு மட்டும்தான் உண்மை நிலவரம் தெரியும். மற்றபடி அரசு தரப்பிலே அங்கே ஊடகங்களுக்கோ பாராளுமன்றத்திலோ கருத்துரைப்பவர்களுக்கு எந்தவித உண்மைகளும் அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை என்ற ஒரு தகவலை அவர் கூறியிருக்கிறார். என்றால் பாராளுமன்றத்திலும் சரி, அமைச்சரவை பேச்சாளர்களும் சரி, அவர் ஒரு ஆரோக்கியமாக இருக்கின்றார், அவர் சாட்சியங்களை விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றோம், ஆனால் விசாரணைகளுக்கு முழுமையாக ஒத்துழைக்காத தன்மை இருக்கின்றது, அவருக்கு உயிருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என்பதாக அவர்கள் கூறி வருகின்றனர். அந்த ஒரு விடயத்துக்காகத்தான் அவர் சுரேஷ் ஆலையனுடைய மனைவி இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார் என்று நம்புகின்றேன். அவர்கள் அங்கே கூறுவது வேறு, ஆனால் அவருடைய உடல்நிலை என்பது மருத்துவர்களால் மட்டும்தான் உணரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்ற ஒரு தகவலை அவர் அங்கே கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் அவர்கள் வலுக்கட்டாயமாக இந்த விடயங்களை மருந்து மூலமாக அவருடைய உடலுக்கு தேவையான சக்திகளை ஏற்றுவது தொடர்பாகவும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே சுரேஷ் ஆலை அவர்களுடைய மனைவியினுடைய இந்த கூற்று என்பது என்னை பொறுத்தவரை அவர்கள் ஒரு குடும்ப அங்கத்தவர்கள் என்ற வகையிலே அவர்களுடைய ஆதங்கமாகத்தான் நாங்கள் அதை பார்க்க முடியும். ஆனால் இதே நேரத்தில் சுரேஷ் ஆலைவனுடைய மகன் ஆரம்பத்திலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றதிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய தந்தை சாகுமறை உண்ணாவிரத போராட்டத்தை ஈடுபட்டிருக்கின்றார் என்பதாக அவர் அங்கே வெளியே வந்து கூறினார். ஆனால் அதெல்லாம் வந்து நாங்கள் அந்த நேரமே கூறியிருந்தோம். சுரேஷ் ஆலை உடல்நிலை பாதிக்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கொண்டு வந்து அனுமதிக்கப்பட்ட போது இவர்கள் எல்லாம் ஒரு குறிக்கப்பட்ட தூரத்துக்கு அப்பால் தான் நின்று பார்வையிடுவதோடு அவர் சைகை மூலமாகத்தான் அவருடைய உடல் அசைவுகளை இவர்கள் பார்வையிட்டு வந்திருக்கின்றார்கள். சுரேஷ் ஆலை அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து வைத்தியசாலைக்கு வருகின்ற போதே அவர் ஒரு கதைக்கக்கூடிய நினைவிலே இல்லை, கதைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இல்லை. அவருடைய மனைவியை கூறியிருக்கின்றார், எத்தனையோ அடி தூரத்தில் வைத்துதான் நாங்கள் பார்த்து வருகின்றோம், அவருடைய நிலை ஆபத்தாக இருக்கின்றது என்று. அப்படி இருக்கின்ற போது எப்படி அவர் கூறினார்? பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யப்பட்டிருப்பதிலிருந்து தன்னை விடுவிப்பதற்காகத்தான் அவர் இவ்வாறான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார் அவருடைய மகன் கூறுவது என்பது. அப்போது சரத்வீரசேகர தரப்பினர் உதயகமன்பில தரப்பு கோட்டை பகுதியிலே அவர்கள் ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். அதற்கு வலிச்சேர்க்கக்கூடிய வகையிலே அவருடைய ஒரு இனவாத ரீதியாக இருக்கக்கூடிய மக்களிடையே அது தொடர்பான ஒரு பொதுநிலை ஏற்படுத்தி அந்த சுரேஷ் ஆலையை விடுவிப்பதோ இல்லை அவருடைய விசாரணை சரியான திசையில செல்ல விடாமல் ஒரு முடக்குகின்ற வகையிலோ ஒரு மக்கள் அழுத்தத்தை அரசியல் நெருக்கடியை கொடுக்கலாம் என்று அவர்கள் திட்டமிட்டு அவர்களுடைய குடும்பத்தை இவர்கள் பகடக்காயாக பயன்படுத்தி வருவதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. ஆகவே அவருடைய மனைவி அவர்களுடைய கோரிக்கை என்பது ஒரு குடும்ப ரீதியாக அவர்களுக்கு இருக்கின்ற ஆதங்கமாகவும் நாங்கள் பார்க்க முடியும் என்பதைத்தான் இந்த இடத்துல என்னால் கூற முடியும். இதே நேரத்தில் ராமதரன், நம்முடைய இனத்தில் அடிக்கடி மண்ணிலும் சரி புலத்திலும் சரி ஒரு சிலருடைய கருத்து எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்றால், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அனுரகுமார திசாநாயக்கவுடைய அரசாங்கம் ஒரு தீவிர விசாரணை நடத்தி கொண்டு வருகின்றது. இதில் குற்றவாளிகளை நிச்சயமாக தண்டிப்போம் என்று அனுரகுமார திசாநாயக்கா அடிக்கடி கூறியதையும் பலர் சுட்டிக்காட்டினார்கள். அந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் சார்ந்த விடயங்களிலும் நேர்மையாக கையாளுவார்கள் என்று நம்பலாமா? என்னை பொறுத்தவரையிலே அன்ரோமர திசாநாயக்க அரசாங்கம் நாங்கள் அவர்கள் பொறுப்படுத்த காலத்திலிருந்து தற்போது வரை நாங்கள் சொல்கின்ற விடயம், மதவாட்சிக்கு அங்காலே அவர்களுடைய நடவடிக்கை என்பது வேறு விதமாகவும், ஏனால் மதவாட்சி என்பதுதான் தமிழர் தாயகத்துக்கான தமிழர் தாயகம்
சிங்கள தேசத்தையும் பிரிக்கின்ற ஒரு எல்லையாக காணப்படுகின்றது. ஆகவே மதவாட்சிக்கு தெற்கு பக்கமாக அன்றோமர் திசாநாயக்காவினுடைய நடவடிக்கைகள் என்பது ஒரு ஊழல் முறைகேடுகளை இல்லாமல் செய்யக்கூடிய வகையிலான நடவடிக்கைகளும், அரச கட்டமைப்புகளிலே ஒரு உயர் மட்டங்களிலே ஒரு சீரமைப்புகளையும் சீர்திருத்தங்களை மேற்கொள்கின்ற விடயங்களையும், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் உள்ளிட்ட சில விடயங்களிலே தீவிரமாக அந்த விசாரணைகளை முன்கொண்டு செல்கின்ற போக்கிலும் அவர்கள் சரியான ஒரு திசையிலே சென்று கொண்டிருப்பதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. ஆனால் ஒரு தமிழர்களாக நாங்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கம் இன்று 2 வருடங்களை நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கூட அவர்கள் ஒரு துளி அளவு சிறு சமிக்கையை கூட தமிழ் மக்களிடம் அவர்கள் கொண்டு சேர்க்கவில்லை. அதனால்தான் நாங்கள் கூறுறோம், மதவாட்சிக்கு தெற்கு பக்கமாக அனுர அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் ஒரு 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 ஆக்கபூர்வமான திசையில சென்றாலும், மதவாட்சிக்கு வடக்கு பக்கமாகவோ இல்லை கிழக்கு பக்கமாகவோ இருக்கக்கூடிய வடகிழக்கு பிரதேசத்திலே அவர்களுடைய நடவடிக்கை என்பது மிக ஏமாற்றம் ஒன்றாகத்தான் காணப்படுகிறது. ஆகவே அனுரவை ஆதரித்து விட்டோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே ஒரு கௌரவ பின்வாங்கலாக கூட அவர்கள் வெளியேறிவிட முடியாது. தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய அன்ரோமர் திசாநாயக்கா தரப்பினுடைய திடீர் தோழர்களினால்தான் இப்படியான ஒரு சமாளிப்பு கதைகளை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர, என்னை பொறுத்தவரையில் என்னுடைய ஆழமான அவதானிப்பிலே அவர்கள் ஒரு துளி அளவிலும் அதற்கான எந்த சமிக்கைகளையும் நாங்கள் அறியக்கூடியதாக இல்லை. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், வந்து அவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற விவகாரம் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல். அந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலிலே இராணுவத்தினர் எந்த விதத்திலுமே தொடர்படவில்லை. சஹரான் குழு என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாத குழு ஒன்றுதான் அதிலே நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கின்றது. அதாவது தாக்குதலிலே அந்த தாக்குதலுடைய சூத்திரதாரிகளாக பின்னே நிற்கக்கூடியவர்கள் சுரேசாலே கோத்தபா ராஜபக்சே தரப்பினராக அது பார்க்கப்படுவார்கள். அவர்கள் அன்ரோமர் திசாநாயக்காவுக்கு ஒரு எதிர்த்தரப்பாக கருதப்படுவார்கள். ஆகவே இந்த விசாரணையை தீவிரப்படுத்துவதனூடாக தங்களுடைய அரசியல் எதிரிகளை பலகீனப்படுத்துவது, அதே நேரத்திலே தெற்கிழங்கையிலே ஒரு முதன்மையான பிரச்சனையாக இப்போது பார்க்கப்படுகின்ற உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு தாங்கள் நேர்மையான விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளை நெருங்கி விட்டோம், இல்லை குற்றவாளிகளை கைது செய்து விட்டோம் என்பதாக காட்டுவதன் ஊடாக தெற்கிழங்கையில் இருக்கக்கூடிய ஏனைய விடயங்களை இவர்கள் மூடி மறைக்க பார்க்கின்றார்கள். ஒன்று, விசாரணை நேர்மையாக முன்கொண்டு செல்லப்படுவது, இல்லை அதை ஒரு பரபரப்பான நிலைமைக்கு இட்டு சென்று ராஜபக்சேக்களோடு தொடர்புபடுத்தி அந்த விடயங்களை தொடர்ச்சியாக ஒரு பரபரப்பான நிலைமையில தக்க வைப்பது என்பது, நாங்கள் கூறுவதை போன்று இன்றும் உலகளாவிய வறுமைக்கான சுட்டியாக இருக்கட்டும், இல்லை பொருளாதார நெருக்கடி சார்ந்த சுட்டிகளாக இருக்கட்டும், இலங்கை அபாய வலயத்தில் இருப்பதாகத்தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. 2022ஆம் ஆண்டு எவ்வாறான நிலைமையில் இருந்ததோ அதை விட மிக மோசமான நிலைமையில இலங்கை இருக்கின்றது. வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்களுடைய நிலைமையாக இருக்கட்டும், ஒரு போசாக்கான உணவுகளை எடுத்துக்கொள்கின்ற விவகாரமாக இருக்கட்டும், இல்லை ஒரு 3 நேர உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையிலான நிலைமையாக இருக்கட்டும், இல்லை தங்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய அன்றாட உழைக்கும் திறனோடு இருக்கக்கூடிய விடயமாக இருக்கட்டும், இல்லை ஒரு எதிர்கால பொருளாதார உத்தரவாத தன்மை, ஒரு வேலை வாய்ப்பு தொடர்பான உத்தரவாத தன்மை, இல்லை அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளுக்கு பின்னராவது நாங்கள் பொறுமையாக இருந்தால் நாடு ஒரு சுபிட்சமான நிலைமையை நோக்கி நகரும், இல்லை ஒரு பொருளாதார உறுதித்தன்மை ஏற்படும், இல்லை எங்களுக்கான வேலை வாய்ப்பு என்று பட்டதாரிகளாக இருப்பவர்கள், இல்லை வேலை இழந்திருப்பவர்கள் தங்களுக்கான வேலை வாய்ப்பு உத்தரவாதம் கிடைக்கும் என்று, அப்படி பல தலைப்புகளிலே ஒரு சிறு துளியளவு நம்பிக்கையும் வைக்க முடியாத அளவுக்கு சிங்கள மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது கடுமையான அதிருப்தி நிலையிலே அடைந்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த விடயங்களிலே சர்வதேச நாணய நிதியத்துடனான உறவு நிலையின் நிமித்தமாக தன்னும் இவர்களினால் அந்த நிலையில சிங்கள மக்களுடைய அதிருப்தியை போக்கி நம்பிக்கையை கட்டியெழுப்ப முடியாத ஒரு நிலையிலே அனுர அரசாங்கம் திணறிக் கொண்டிருக்கின்றன. அதை விட 2026ஆம் ஆண்டினுடைய நடுப்பகுதியை கடந்திருக்கின்றோம். மிக விரைவிலே 2026 முடிந்து 2027 பிறக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஆனால் 2028ஆம் ஆண்டு இன்னும் 1.5 ஆண்டுகள் தான் அனுர அரசாங்கத்துக்கு ஓரளவு ஆசுவாசமான காலமாக இருக்க போகின்றது. அதற்குள்ளும் நிலைமைகள் எப்படி இருக்கும் என்று கூறிவிட முடியாது. ஓரளவு ஒப்பீட்டளவிலே இந்த 1.5 ஆண்டுகள் அன்ரோமர் திசாநாயக்கா அரசாங்கத்துக்கு ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு கால தன்மையாக இருக்கின்றது. 2028ஆம் ஆண்டு வந்துவிட்டால் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பிணையெடுப்பினுடைய பலாபலனாக சர்வதேச கடன் மீளளிப்புக்கான தவணை அவர்களுக்கு விலக்களிக்கப்பட்டிருந்தது. அந்த விலக்களிப்பு காலம் 2028 தொடக்கத்திலே அது முடிவுக்கு வந்து அது
மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய நிலைமையிலே, அதாவது உயிர்ப்பு நிலைமைக்கு வருகின்றது. ஆகவே 2028ஆம் ஆண்டு கடந்த கடந்த காலத்திலே இருந்த அந்த கடன் மீளளிப்பு, இலங்கை அரசாங்கம் என்ற வகையிலே சர்வதேச நாடுகளுக்கு, குறிப்பாக சீனா, இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு இலங்கை அரசாங்கத்தினால் மீளளிப்பு செய்ய வேண்டிய அந்த கடன் தொகையை மீளச் செலுத்துவதற்கான காலம் 2028 அமைகின்றது. ஆகவே இப்போதே மிகப்பெரிய ஒரு இழுபறி நிலைமையிலும் நெருக்கடி நிலைமையிலும் இந்த அரசாங்கம் பொருளாதாரத்தை முன்னகர்த்தி செல்கின்ற நிலைமையில 2028 வெளிநாட்டு கடனையும் செலுத்தி கொண்டு நாட்டினுடைய பொருளாதார விடயங்களையும் பார்ப்பது என்பது ஒரு சவாலுக்குரிய ஒன்றாகத்தான் இருக்க போகின்றது. ஆகவே அவர்களுக்கு தெரிகின்றது 2027 எப்படி இருக்க போகின்றது, 2028 எப்படி இருக்க போகின்றது என்று. ஆகவே அதற்கு முன்னர் அந்த தெற்கிழங்கை மக்களை அவ்வாறான ஒரு பொருளாதார பாதிப்பு நிமித்தமாக அரசாங்கத்தின் மீதான அதிருப்திகள் வலுவடைந்து விடாது தடுக்கின்ற உபாயமாக ராஜபக்சே தரப்பினரையும் இந்த உயிர்த்த தாக்குதல் விவகாரத்தையும் தொடர்புபடுத்தி அதை ஒரு பரபரப்பாக்குவதனூடாக தெற்கிழங்கை மக்களை தங்களுடைய வயிற்று பசியை மறக்க வைத்து இந்த ராஜபக்சேகள் உயிர்த்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு பின்னாலே இழுத்து கொண்டு சென்று விடலாம் என்று இவர்கள் நம்புவதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. ஏனால் அதுவும் ஒரு உபாயமாக இருக்கின்றது. ஏனால் இவர்கள் சடுதியாக உடனடியாக அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தி தொடர்ச்சியாக அவருடைய குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டு அவர்களை சிறைக்குள்ளேயே வைத்திருக்கக்கூடிய நிலைமை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இல்லை. ஆகவே இந்த இடத்திலே தமிழ் தரப்பு அனுர அரசாங்கத்தை ஆதரிக்கின்ற தமிழ் தரப்பினுடைய நம்பிக்கை என்பது அது யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்றாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால் அனுர திசாநாயக்க அரசாங்கம் அதிதீவிரமாக கையிலே எடுக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் தமிழ் மக்களுடைய விவகாரமாக இல்லை. அது மாத்திரமல்லாமல் பாதுகாப்பு தரப்பினரை குற்றவாளிகளாக முன்னிறுத்தக்கூடிய வகையிலான விடயங்களும் இல்லை என்பதை நாங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். ஆக அவர்கள் இதிலே கவனமாக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து விட முடியும். இப்ப தமிழ் மக்களுடைய விவகாரம் என்று உயிர்த்த தாக்குதலை கையிலே எடுப்பவர்கள் ஏன் தமிழினப்படுகொலை தொடர்பாக, ஏன் செம்மணி தொடர்பாக, இல்லை எந்த ஒரு விடயத்திலுமே அவர்கள் நீதியான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அப்படி முன்னெடுத்தால் அதிலே குற்றவாளிகளாக கொண்டு வரப்பட போகின்றவர்கள் இராணுவத்தினர், வலது காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரத்தில், அரசியல் கைதிகள் விவகாரம் என பல விடயங்களிலே அரசாங்கம் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். அதன் காரணமாகத்தான் அவர்கள் இந்த விடயங்களை என்னை பொறுத்தவரையிலே ஒரு குழப்பமாக இருக்கும். அரசாங்கம் விசாரணை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கின்றது, அதிலே ஒரு உண்மைத்தன்மையும் இருக்கின்றது. ஆனால் அதற்கான அரசியல் பின்புலம், அதற்கான காரணங்கள் என்பது அரசாங்கம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கும் சிங்கள மக்களை, தமிழ் மக்களை, சர்வதேசத்தை ஒருங்கிணைந்த வகையிலே ஏமாற்றக்கூடிய வகையிலான ஒரு தந்திரோபாய நகர்வுகளாகவும் அது பார்க்க முடியும். ஆகவே இப்போது இந்த விடயத்திலே அனுரகுமார திசாநாயக்காவோ இல்லை அவருடைய அரசாங்கமோ தமிழ் மக்களுக்கு துளியளவேனும் நன்மை அளிக்கக்கூடிய வகையிலோ, இல்லை நீதி நிலைநாட்டப்படுகின்றது என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையிலோ ஒரு செயல்பாடுகள் எதுவுமே இல்லை என்பதைத்தான் ஆணித்தரமாக கூற முடியும். நன்றி ராமதன். இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில் இணைந்து சுரேஷ் சாலை அவர்களுடைய வைத்தியசாலையில் இருக்கின்ற நிலைமையும், கோட்டாபய ராஜபக்ஷ அவருடைய கைது தொடர்பாக பயங்கரவாத தடுச்சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டாம் என்று நீதிமன்றத்தில் 4ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களையும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம்.